சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதாவது தொடக்கப்பள்ளி இருக்குல்ல, 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பசியின்றி பள்ளி படிப்பை மகிழ்ச்சியாக தொடர முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 15/9/2022. ஸோ இதை ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்காங்க. எப்போ தொடங்கப்பட்டது, எந்த டேட்டில் தொடங்கப்பட்டது, மாதம் கொடுத்து கேட்குறாங்க, இயர் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து இது ரொம்ப முக்கியம். 15/9/2022 தொடங்குறாங்க. இதை வந்து எந்த துறை வந்து செயல்படுத்துது அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலமாக செயல்படுத்தப்படுது. இது படிப்படியாக விரிவாக்கப்பட்டு நிறைய பள்ளிகளில் மேற்கொள்ளப்படுறாங்க. திட்டத்துக்கு அதாவது 34,987 அரசு பள்ளிகளில் 17,53 லட்சம் மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தினால பள்ளி குழந்தைகள் குறித்த நேரத்தில் வருவது வந்து அதிகரித்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளின் கற்றல் ஆர்வம், வகுப்பறை கவனிப்பு, நினைவாற்றல், விளையாட்டில் ஈடுபாடு முதலியவற்றில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? மாநில திட்டக்குழு வந்து சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்த எந்தெந்த நாடு பாருங்க, கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும், அது மட்டும் இல்லாம இந்தியாவில் தெலுங்கானா மாநிலமும் இந்த காலை உணவு திட்டத்தை பின்பற்றி நடைமுறைப்படுத்த உள்ளது அப்படின்றது முக்கியமான தகவல். ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படிங்கிறத மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.